என்னம்மா செய்ய போகிறீங்க? அன்றைக்கு லைனிங் ப்ளவுஸில் வெட்டினதே துணியில் வெட்ட போகிறோம். அதை வெட்டி வச்சுக்கிறீங்களோ? அன்றைக்கெல்லாம் வெட்டினான் அதை இப்போ துணி அன்றைக்கு ப்ளவுஸ் வெட்டின கட்டிங் பண்ணது அதை துணியில் இப்போ வெட்ட போகிறோம். அன்றைக்கு இது மட்டும் கட்டிங் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கு லைனிங்கில் துணியில் வெட்டையில் வெட்டலை இதுதான் துணி. ஓகே ஓகே ஓகே. இதில் இந்த பக்கம் பார்டர் பெரிய பார்டர், இது பெரிய பார்டர் சின்ன பார்டர், இந்த பக்கம் சின்ன பார்டர். ஓகே. பெரிய பக்கத்தை கை பேண்டுக்கு எடுப்போம், இதை பின்னுக்கு எடுப்போம். இப்போ பெரிய பக்கம் கை பேண்டுக்கும் சின்ன வந்து பின்னுக்கும் வர மாதிரி பேண்டுக்கு. எஸ் ஓகே. மடிக்கிறீங்க, மடிச்சு ஓட்ட போகிறீங்க? ரெண்டாவது மடிச்சு தான் வெட்டணும். அன்றைக்கு ரெண்டாக மடிச்சு ஓட்டினீங்க, என்ன நாலாம் மடிச்சு ஓட்டினா? இல்லை நாலாம் மடிச்சா ரெண்டாம் மடிச்சு தான் வெட்டணும். முதல் பின்னுடம்பு தனியாக வெட்டுறது, முன்னுடம்பு தனியாக வெட்டபடியா ரெண்டாம் அது கையில் இது பின்னுடம்பு சின்ன ரெண்டும் ஃபுல்லாக அடுக்கிறேன்னு சொன்னால் தான் நாலாம் மடிக்கணும். நான் 4 துண்டு அடுக்குவேன். சரி சரி. இப்போ பின்னுக்கு என்ன பின்னுடம்பு எடுப்போம். பின்னுடம்பு அப்படி பின்னு தான் ஃபஸ்ட்டு ஓட்டம் அப்படி இருக்கும். அப்படின்லாம் பின்னுடம்பு எடுத்தால் நல்லா, அப்படி எடுத்தால் தான் எங்களுக்கு துணியை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் மட்டாக வந்துட்டு பின்னுடம்புக்கு ஜாயிண்ட்டே கொடுக்கக்கூடாது. 2 துணி இருக்கும் அதுக்கு நீங்கள் இப்போ எடுக்கிறல இந்த டபுள் ரெண்டாக மடிச்சுக்கூடாது. ரைட். இது வந்து ரெண்டாக மடிச்சிருக்கு. ரைட். நார்மலாக சராசரியாக வெட்டுற கவனம் எனக்கு பிடிக்கும். நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆக்கள் 10 நிமிஷத்தில் குசன்னு வெட்டிட்டு போயிடுமே. அல்லது யோசிச்சு இப்படி வெட்டுற ஆக்கலன்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷம் பிடிக்கும். ஏன்னா வெட்டுறதெல்லாம் கிடாக்குது. வெட்டுறதை பிழைச்சா ப்ளவுஸ் பிளை. ஓகே. இது பின்னுடம்புக்கு இல்லை. இப்போ காட்டுறேன். ஏன்னா துணி மட்டு ஆனபடியாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் துணி கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். மேடம் வாங்க, இது சாரியில் வரது. சாரியில் மற்றபடி 1 மீட்டர் வழியாக காணும். சாரியில் வரது சில நீனா 1 மீட்டரில் குறைச்சி போட்டுருவாங்க. 3/4 மீட்டர். இது ஃப்ரண்ட் முன்னுக்கு, இது முன்னுடம்பு. கரெக்டான வெட்டுவீங்க? இல்லை கீற இல்லை, இது இப்படியே வச்சு வெட்டுறேன். இதை வச்சே வெட்டுறேன். ஏற்றலாம் போல இல்லை, ஏற்றலாது. என்னடே இன்னும் மேலே ஏற்றலாம் முன்னானு. இல்லை அவங்க இதுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம், அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். காணுமே இருந்தால் சரி, இல்லைன்னு சொன்னால் வெட்டுவோம். கை இது இந்த கை சுருக்கு கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுக்கும். கொஞ்சம் பக்கமாக கை தெரியல பார்த்து காணுமெண்டா அது நடுவு கொண்டலாம். சரி, அது ஓகே, பிரச்சனை கொண்டலாம். ஏண்டா கை சுருக்கு கை, அப்போ துணி சுருக்கு வைக்க போகிறீங்க. மற்றபடி துணி காணும். சுருக்கு கையின்றடியாத்தான் கொஞ்சம் மட்டாக இருக்கு. காணும் போலக்கா இப்படி எடுத்தால் அதே வச்சுட்டீங்க. ஓகே. பொறுங்க. இதில் பின்னுடம் இந்த பேண்டுக்கு இதில் 2 துண்டு எடுக்கலாம். இது கை அது தேவையில்லை. சரி, அப்போ காணும். பொறுங்க. காணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயிண்ட் காட்டுவேன். ஒன்றுக்கு தான் ஜாயிண்ட் வரும். இதிலே 1 துண்டு எடுக்கலாம். சரியா? இப்போ வெட்டுவோம். இதை எடுத்துருங்க. இந்த எடுத்து வைங்க, அது மறைக்குது, துணியை மறைக்கும். சரியோ? ஓகே. பின்னுடம்ப வெட்டுவோம். பின்னுடம்பு முன்னுடம்பு தான் கொஞ்சம் ஜோதிச்சு வெட்டணும். இதில் ஜாயிண்ட் சென்று வரப்போகும். உங்களை குட்டி அங்கே சின்ன இருக்காங்களே எங்கால இந்த கீழ் இது மடிச்சா இன்னும் சின்ன தான் கிடக்காது. அது பரவாயில்ல, பிரச்சனை வேற. நான் இதில் ஜாயிண்ட் ஒன்று கொடுப்பேன். கொஞ்சம் இங்கால பக்கம் இழுத்துறீங்க, உங்களோட வலது பக்கம் இழுத்து போட்டு. பின்னுடம்பு தானே வெட்ட போகிறீங்க? ஓகே. ஓகே. அப்போ நீங்கள் வந்து இப்போ துணியில் வெட்ட போகிறீங்கண்டா இதுக்கு முதல் போட்ட வீடியோ பார்க்கணும். இப்போ தான் எப்படி கட்டிங் எடுக்கணும்னு தெரியும். தெரியுதா? தெரியுது. என்ன அப்போ தான் கட்டிங் அப்படி எடுக்கணும்னு தெரியுமே. கட்டிங் சரியாக வந்தால் தான் மிச்சம் எல்லாம் சரியாக வரும். எஸ் எஸ். ஓகே. ஓகே. இது அறக்காமல் வெட்டணும். என்ன இது நான் மற்றதுகளுக்கு இப்படி தான் வெட்டுறேன். இது துணி மட்டனுடைய தான் இப்படியே கொஞ்சம் பெருசாகி வெட்டுனீங்க. தையலுக்காண்டி தைக்க பிரச்சனை வராது. மிச்சத்தை துணி இருக்கும் தானே, வெட்டி அறிவேன். இது துணி காணாது. அதனுடைய மட்டா வெட்டி தைக்க துணி நல்லா இருக்கண்டா கொஞ்சம் பெருசாக வெட்டினீங்கன்னா தையலுக்கு ஈஸியாக இருக்கு. சோத்துக்கா
இல்லைன்னு சொன்னால் தையல் கஷ்டம். மட்டை இதெல்லாம் மட்டை நான் ஆறுதலாக தைக்கும். ஆனால் கட்டிங் கிடைக்கே இடம் மட்டும் தான் எடுத்துருக்கீங்க வட்டு தைக்கிற கேட்ட மாதிரி. அடுத்து வேறு இதில் எல்லாம் ஒரு சொட்டு தானே விடுவேன் எனக்கு வர்றது. அப்போ சரி இப்போ பின்னாம்பட்டி ஆச்சு தேவைப்படும். ஓகே ஒன்றும் முறையில் இல்லை எல்லாம் வச்சுக்கிறது. இதில் ஜாயிண்ட் ஒன்று வர போகுது. அந்த தைக்கிறத காட்டுறேன். அது முன்னுக்கு மறைகிற பக்கம் வரும். அதனுடைய ஜாயிண்ட் கொடுக்கலாம். இந்த ஷோல்டர் இடத்துல ஜாயிண்ட் வைக்கக்கூடாது. அது தெரியும். தெரியாத இடத்துல வைக்கலாம். ஜாயிண்ட் வைக்கிறது கொஞ்சம் மினைக்கட்ட தையல். ஜாயிண்ட் வைக்கிறது கொஞ்சம் மினைக்கிற மற்ற டக் டக்குன்னு அடிக்கிறானே. இது சாரியோட வாரம் பெரிய துணி வராதோ? இல்லை விரிச்சு வரும். இல்லை அது ஒரு சாரிக்கு மாறும். சாரியை பொறுத்த சில கொட்டன் சாரியில் குறைவாகும். சிலதில் அளவுக்கு மிஞ்சியும் இருக்கும். பெரிய ஆக்களை கேட்டு தான் வைப்பாங்க. பெரிய ஆக்களை கொஞ்சம் பெருசு பண்ணு தானே வைப்பாங்க. இது சின்ன ஆக்களை கண்டு சொன்னால் தான் சரி. ஆனால் இந்த துணி சின்ன ஆக்களுக்கும் காணாம். அவ்வளவு மட்டு 65 சென்டிமீட்டர் தான் கிடாக்கு இந்த துணி. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன்டா கஷ்டம். 65 டிசைன் கொடுத்து தான் தைக்கும். இதில் மடிப்பு போட்டே அது தேவையில்லை. அதுவும் கொட்டையம் மடிப்பு இருக்கும் பின்பக்கம். இது சைட் கையோடையே விரித்து வச்சுட்டேன்டா தைக்க கசுவோம். இது கழுத்து பக்கம், இது ஹை பக்கம் வைக்கணும். மிஷினில் குந்தி போட்டு நாங்கள் அங்கே இருந்து மிஷினில் வச்சுக்கொண்டு இது வேலை செய்யக்கூடாது. என்ன மோட்டார் மிஷின் வீணா மோட்டார் போய்க்கொண்டிருக்கும். அப்போ இப்போவே இப்படி வச்சு போட்டு கொண்டு மிஷினில் இருந்து வேண்டாம் கொஞ்சம் குயிக்காக தைச்சி போடுவோம். மோட்டார் கரண்ட் மிச்சமாக இருக்குது. அடுத்து என்ன வெட்ட போகிறீங்க? கை இது சுடுக்கு கையின்றே தான் கொஞ்சம் துணி தேவைப்பட்டது. கொஞ்சம் கூட அது பெரிய ஒரு பக்கம் பெரிய போர்டரை கொடுத்துட்டாங்க. சின்ன போர்டர் கொடுத்துருந்தா காணும். இது பெரிய போர்டர் ரெண்டடியாக அந்த போர்டருக்காக போகுது வீணா துணி. ஏன் இப்படி வைக்கிறேன்டா அந்த துணி ஜாயின் பண்ணுறது இதுக்குள்ளே எடுக்க அந்த பக்கம் காணா வருது. அது எடுப்பேன் நான். இப்படி வச்சுருந்தா இதில் கணக்க வராது. இதில் கொஞ்சம் மட்டாக வருது தானே. இதால் கொஞ்சம் கட்டியாக்குவோம். சுருக்கால் சொட்டு கட்டியாக்கினோம்டா கையோட கட்டியாக்கி போட்டு காட்டுறேன். ஏன்னா துணி மட்டனுடைய அந்த வேலை செய்ய வேண்டியா கிடாது. இதுக்கு கட்டையாக இருந்தாலும் அது வடிவாக இருக்கும். ஏன் மூலையில் விட்டீங்க? அது அதில் சுருக்கு வைக்கிறதுக்கு ஒரு அடையாளம் மார்க் பண்ணுறேன். சோக்கால கீறி விடலாம். அது அழிஞ்சும் போடும். வெட்டி விட்டால் அப்படி இருந்து மட்டும் தான் வருது. பரவாயில்ல தான் வைப்பேன். இப்படி நீ மட்டாக இருக்கிற துணியில் நாங்கள் சுருக்கு கை வைக்க கொஞ்சம் கஷ்டம். நான் ஆசைப்பட்டுட்டான் சுருக்கு கை வச்சு தைச்சி தெரிச்சு. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாவது தைச்சி கொடுக்கத்தான் வேணும். நார்மல் கையில் இந்த போர்டரில் கை எடுத்துடுவேன். இவ்வளோ விளங்குது. ஓ எங்களை பழகிக்கலாம் தையலை. அதான் இப்போ பழகி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் அதான் இப்போ இந்த வீடியோ பார்த்து பழகிறோம் நாங்கள். பழகுறீங்க பழகிக்கணும்னு சொன்னால் கூட பக்கத்துலேருந்து தைச்சி பழகினீங்கன்னா இன்னும் சுகமாக இருக்குது. தைக்கவும் பார்க்கணும்.
முதல் வெட்டுறதை பழகணும். நான் இப்போ ப்ளவுஸில் கட்டிங் வந்து எப்படின்னு பார்த்தாச்சு, இப்போ துணியில் கட்டிங்கும் பார்த்தாச்சு, அடுத்த தையலையும் பார்த்தோன்னா எங்களுக்கு ஓரளவு விளங்கிடும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட டக்கண்டு பிடிவேன். சரியோ, இதை வெட்டி வைப்பேன். இது கை சுருக்கு கையினுடைய போர்டை கீழே வைக்கிறதுக்கு நான் அதை போய் இந்த காட்டுறேன். இப்போ என்னென்ன இந்த ஜாயின் பண்ணுற பீஸ் ஒன்று கிடக்குது, அதைத்தான் அதை எடுத்து போட்டு தான் மெட்ட வேலை பார்க்கணும் நாங்கள். அப்போ இன்னும் வட்டி முடியலை. ஆஹா, இந்த பேண்ட் பட்டி எடுக்கணும், அதுக்குத்தான் துணி மட்டு. இது ஒரே துணியில் வந்துட்டு இதால் வைப்போம். ஏனண்டா தெரிகிற பக்கம் இடப்பக்கம் தான் தெரியும், விலப்பக்கம் சாரியில் மறைஞ்சிடும். மறைகிற பக்கத்துக்கு நாங்கள் ஜாயிண்ட்டை கொடுக்கணும். பார்க்குறவங்களுக்கு டவுட்டல் இருக்கலாம், 2-3 தையல் போக போக விளங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. டவுட் இதில் பெருசாக விளக்க உங்களுக்கு தெரியும், ஜாயின் பண்ணுறப்ப தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் சில எடுத்து தைக்கணும். என்ன ஜாயின் பண்ண இங்கே துணி காணும், இங்கே வைக்கலாம். இது இடப்பக்கத்துக்கு வரும் சாரிൻ്റെ. அப்போ இதில் ஜாயிண்ட்டே இல்லாமல் நாங்கள் எடுத்துருக்குறோம். விலப்பக்கத்துக்கு உள்ளது தான் ஜாயின் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் நடுவு கொண்டு வாங்க. இதில் கெட்டியாக நீங்கள் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்க மாட்டீங்க. சாரி ப்ளவுஸோடு வச்சுருக்கே கண்டுபிடிச்சிடணும். ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண இதில் ஒரு சின்ன அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தையலுக்குள்ள போகிறோடியா, அதை பற்றி அங்கே கவலைப்பட தேவையில்லை. நார்மலாக துணி வாங்கி தைக்கிறேன்னா எவ்வளோ மீட்டரில் வாங்க? 1 மீட்டர். 1 மீட்டர் ஓரளவு ஆக உடம்புக்காரரை தவிர மற்ற நார்மலான சைஸான ஆக்களுக்கெல்லாம், இப்போ 40 சைஸ் ஆன ஆக்களுக்கெல்லாம் 1 மீட்டர் வடிவாக்கணும். நார்மல் ப்ளவுஸுக்கு கை நீளம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கொஞ்சம் கூட வேணும். கை நீளத்துக்கும் இப்படி தான் விட்டுறாரு. இதே பிளான். அதுக்கான கை எடுக்கிற இடத்துல கொஞ்சம் நீளமாக எடுப்போம். இதில் ஒரு ஜாயிண்ட் நாங்கள் போடுவோம். இது தேவையில்லை, இது இந்த இவ்வளோத்துக்குள்ளேயும் தையலுக்குள்ளே போயிடும். அப்படி அது பிரச்சனை இல்லை. இது கை பேண்ட் தேவையில்லை, கீழே விடும். இதில் உங்களுக்கு கை சுற்றளவு 5.5 வேணும். 5.5 அங்குலம் வேணும். அப்போ 5.5 சொன்னால் எங்களுக்கு 11 அங்குலம் வேணும். அதை விட தையலுக்கு 1 13 அங்குலம் வேணும். ஃபுல் நீளமாக என்ன மாதிரி விடுறீங்க? அங்குலம் வந்து கை சுற்றளவு எங்களுக்கு 5.5 இருக்கவாக்கு. ஓகே. எங்களுக்கு சுற்றளவு ஃபுல்லாக பார்த்தா 11 வேணும். 5.5 11. ஆனால் தையலுக்கு கூட 2 சைட்லேயும் ஒவ்வொரு அங்குலம். அப்போ 11 கூட 13 வேணும் ஃபுல்லாக. அப்போ 13 நேரம் 6.5 எங்களுக்கு இருந்தால் காணும். 6.5 இருந்தால் காணும். நான் ஒரு 7 விடுறேன். கொஞ்சம் லூஸாக விட்டால் உடம்பு பெருத்தாலும் அவிட்டு தைக்கக்கூடியா இருக்கு. வெட்டு பண்ணுது அங்கே சைட்டில் வெட்டுவோம். 7 அங்கே காண வந்துச்சுண்டா அங்கே தேவையில்லை. விரும்பினா இந்த துணியை எடுத்து நாங்கள் இதுக்கு பட்டிக்கு வைக்கலாம், இந்த பட்டிக்கு. ஆனால் இது தெரியுமல்லோ, அதை விட இந்த ஜாயிண்ட்டு இந்த துணியில் வைக்கலாம். படி இவ்வளோ மிச்சம். அது பட்டி தேவையில்லை. 2 கை இல்லை. பாருங்க காட்டுறோம். 5.5 6 13 6 7 எடுப்போம். மட்டுப்பட்டா 7 கட்டுவோம். எடுத்தால் நல்லது தானே, பெருத்துரும் அப்படியோ. பெருத்தா வெட்டி விடுறேன், பிரச்சனை இல்லை. 7 எடுப்போம். அப்போ சாடு போய்க்கலாம், தேவையா. அந்த இது வெளில போகுமல்லோ, இதை அது போயிடும். கழிச்சு விடுவோம். இப்போ இருந்து 7 இருந்தால் காணும்.
இது இப்போ 2 கை. குட்டி போடம் பெருசண்டு இல்லை, இவ்வளோ ஆகப்பெரிய பட்டி வைக்க தேவையில்லை, இவ்வளோ வச்சு தான் படி பெருசும் வைக்கலாம், இவ்வளோ சின்ன வைப்போம். அது 2 ஆக்கிட்டா 2 கைக்கு வந்துடும். இவ்வளோ சுருக்க கை வைக்கிற வழியே தான் இப்படி போகுது. இல்லைன்னு சொன்னால் நார்மலான்னு சொன்னால் இதில் தேவையில்லை, இந்த போர்டர்லேயே கையை வட்டி விடுது. இது 2ம் கையில் முடிஞ்ச வட்டி வட்டி முடிஞ்சது அவனோட பாப்பா. இதுதான் கை இருக்குல்லோ, இந்த கைஇந்த இதில் சுருக்கி போட்டு இதை மடித்து இப்படி பட்டியாக வைக்கிறேன். தைக்க பார்ப்போம் என்ன மாதிரி அங்கேயே சுருக்குவேன். சரி, தேவையில்லை எடுத்து போட்டு வட்டி நல்லா பார்ப்போம். சரி, தேவையில்லை எல்லாம் எடுத்தாச்சு. கத்திரிக்கோள் அடிமட்டம் சைடில் வைங்க. சரி, சரி, பார்த்தோம்னா நாங்கள் கிட்டத்தட்ட 15 இல்லை 14 மினிட்ஸுக்குள்ள வந்து செஞ்சு முடிச்சுட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் செஞ்ச காய்ச்சோட கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் வேலைக்கு முடிச்சுக்கலாம். நார்மலான ஆக்களுக்கு இது இப்போ 20 நிமிஷம் பிடிக்கும். இப்போ ஜோதி செய்கிறீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ என்னென்ன வட்டி கொண்டு பார்ப்போம். முற்பக்கத்துண்டு, இது பின்னுக்கு களத்துக்கு வச்சு தைக்கிறதுக்கு. இது துணியிலோட தேவை இல்லையா? அதில் தேவையில்லை, அது கொஞ்சம் பிளப்பில்லாது அந்த அதில் தைக்கப்படும். இது ஓப்பனுக்கு உள்ளுக்கு மடித்து தைக்கிறது. இது குக் வச்சு இதுன்றதுக்காக குக்கு டை ஓட்டை வைக்கிறது. இதுவும் இந்த துணி இருந்தால் இதுக்கு மேலால் கவனி தைச்சா இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த துணி மட்டண்டோடைய ஹை போர்டரில் வச்சுக்கலாம். அந்த போர்டர் அது வித்தியாசமாக காட்டும், இந்த துணிக்கும் அதுக்கு வித்தியாசமாக காட்டும். அதுக்கு போர்டர் கைகளுக்கு வைக்கலாம், இதுகளுக்கு வைக்க. இது பட்டி இதை காட்டினா இது நேர் எடுத்தது. இதில் ஜாயிண்ட் இருக்குது பட்டி. நடுவு கொண்டாங்க. இது சுருக்கு கைக்கு கீழே வைக்கிற பட்டி. இப்படி மடிச்சுட்டு வைப்பேன். சரிங்களா? இந்த சுருக்கு பட்டி. இது கை, ஒரு கை, இது 2 கை. இது முதலே லைனிங் துணியெல்லாம் அப்படி இப்படி வச்சுட்டா மிஷினில் போய் தைக்க இல்லையோ. இது இப்போ தேவையில் பேர் நான் தைக்கல. கைக்கு முற்பக்கம் கொஞ்சம் வெட்டணும், அது தைக்கல வச்சு வெட்டுவேன். ஏன்னா அப்போ தான் நான் மறக்காமல் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் மாற தைச்சு போவோம். ஆனால் இதில் முதலே வெட்டுறவே, கட்டிங்கின்படி முறையின்படி முதலே வெட்டுறவே. ஆனால் வெட்டினா நாங்கள் மாறித்தான் அடிக்கடி தைப்போம். நான் அப்படி எனக்கு அனுபவப்பட்டிருக்கோம் சின்ன வயசில். இது முற்பக்கத்துண்டு, இது முற்பக்கத்துண்டு, இது பிற்பக்கம். அப்போ எல்லாம் கட்டிங் முடிஞ்சது. இனி வந்து தைச்சா சரி தைக்கும். இப்போ 6 தைப்பேன் மிஷினில். தைக்கிறதுக்கு எவ்வளோ எடுக்கும்? தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் தேவைப்படும் தைக்க. ஆனால் பெரிய டெய்லர்ஸ் எல்லாம் 20 நிமிஷத்தில் முடிக்கினேன் ரெண்டு சொல்லினேன். எனக்கு தெரியல இந்த அனுபவம். கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சாங்கன்னா முடியும். உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் எடுத்தணும். 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுக்கலாம். 6 தைக்கிறீங்க 1.5 மணி நேரம் எடுக்கும். 1.5 மணி நேரம் எடுத்தேன் நான். இப்போ 3/4 மணி நேரத்தில் முடிக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்பீட் கூடிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகினேன்டா 20 நிமிஷத்துலேயே முடிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்த்துருக்கோம்? டிசைனர் ப்ளவுஸ்னா கூட போகும். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்த்துருக்கோம்? சாரி ப்ளவுஸ் கட்டிங். துணி ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறோம். என்ன கட்டிங் வந்து போன வீடியோவில் பார்த்துட்டோம். சரி, பார்க்காதவங்களுக்கு மேலே கொடுக்குறோம், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு துணியில் கட் பண்ணாங்க. ஓகே, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இல்லையா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நிறைய தமிழில் நிறைய தையல்கள் வரும். ஓகே, பாய்.